السلام عليكم ورحمة الله. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் தர்பியா எனும் நற்பயிற்சி வகுப்பிலும் அதை தொடர்ந்து ரமலான் அறிவு போட்டியில் கலந்து கொண்டு தேர்வு எழுதிய தேர்வாளர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவையிலே நாம் எல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். தர்பியா இதற்கு என்ன அவசியம் வந்துவிட்டது, என்ன தேவை ஏற்பட்டு விட்டது என்று நாம் நினைக்கலாம். இந்த வருடத்துடைய தொடக்கத்திலேயே முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த மாதத்திலேயே அல்லாஹ் ஆஷூரா தினத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு வருடம் கழிந்து புதிய வருடம் தொடங்கும் போது மனிதன் புதிய நாட்களிலே அடியெடுத்து வைக்கிறார். அப்படி புதிய வருடத்திலே வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு நற்பயிற்சி தர்பியா எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து நாம் எப்படியெல்லாம் கடந்த காலத்திலே நடந்திருக்கிறோம், இனி நாம் எப்படி நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்த்து அந்த புத்தாண்டை தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு எனும் தர்பியாவோடு அந்த புதிய ஆண்டை அல்லாஹ் தொடங்கி இருக்கிறார். அந்த புதிய ஆண்டினுடைய முதல் மாதத்தினுடைய இறுதி பகுதியிலே நாம் இருக்கிறோம். நாமும் இந்த ஆண்டை தொடங்கி இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தினுடைய தேடலிலே மூழ்கி இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய இன்பங்களை பெறுவதிலேயும் அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயும் எதிர்காலத்துக்கான வேள்வியிலே மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான்.
அவனுடைய இந்த ஓட்டத்திலே அல்லாஹ்வுடனான தொடர்பிலேயும் இறை மார்க்கத்தை தம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்துவதிலான தொடர்பிலேயும் ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது அல்லது குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த குறைபாடை சரி செய்து கொண்டு இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய வாழ்வை நாம் தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தல்பியா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவனோடு உண்டான அந்த தொடர்பிலேயும் இறை மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதிலே உள்ள அந்த தொடர்பிலேயும் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். இத்தகைய குறைபாடு உடையவர்கள் நம்மில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். யாரும் இந்த குறைபாட்டில் இருந்து முழுமையாக விடுபட்டிருக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நற்பயிற்சி மூலமாகத்தான் இதனை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தர்பியா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் எப்படிப்பட்ட நற்பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய மகனுக்கு கூறிய அறிவுரை, அது ஒரு தர்பியா சார்ந்த அறிவுரையைத்தான் தம்முடைய மகனுக்கு அவர்கள் உபதேசித்திருக்கிறார்கள். திருக்குர்ஆனிலே 31வது அத்தியாயத்திலே அதனை எடுத்து சொல்லியிருக்கிறார். நான் அதனை தேர்வு செய்து லுக்மானுடைய அறிவுரையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த தர்பியாவுக்கான வழிமுறையாக ஆக்கி இந்த வகுப்பிலே பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹ் லுக்மானை பற்றி சொல்கிறான். வலக்கது ஆத்தைனா லுக்மானில் ஹிக்மா, நாம் லுக்மானுக்கு ஹிக்மத்தை வழங்கினோம், ஞானத்தை வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் நான் இதனை சொல்லி காட்டுகிறேன் என்று சொன்னால், லுக்மானுடைய அறிவுரை என்பது அது ஏதோ அவர் வாய்க்கு வந்தவாறு பேசிய அறிவுரை கிடையாது. அது அல்லாஹ்வினுடைய அறிவுரை. இறைவன் அவர்களுக்கு உதித்த அந்த அறிவுரையைத்தான் தன்னுடைய மகனுக்கு ஒரு தர்பியாவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டியிருக்கிறேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஹிக்மத்தை, ஞானத்தை வழங்கினோம். அப்ப அவர்கள் தந்த அந்த அறிவுரை இறைவனுடைய அறிவுரை என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்ப அந்த அறிவுரை என்ன சொல்கிறது? முதலாவதாக, ஒவ்வொரு மனிதனும் சரியான கொள்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, குறிப்பாக முஸ்லிம்கள் நல்ல கொள்கையை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ வேண்டும். உலகத்தில் எத்தனையோ கொள்கைகள் இருந்தாலும், எத்தனையோ சித்தாந்தங்கள் இருந்தாலும், நாம் கடைபிடித்து வாழ வேண்டிய ஒரு நல்ல சித்தாந்தம் சரியான ஒரு இறை நம்பிக்கை. அதை முதலாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கிறார்கள். வைது கால லுக்மானுல் இப்னி வஹுவ யஹிதுஹு, லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசித்தவாறு சொல்கிறார். யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே. இன்ன ஷிர்க வதுல்முன் அலீம், திண்ணமாக இணை வைப்பு மிகப்பெரிய அநீதியாகும் என்று கூறுகிறார்கள். இது முதலாவது அறிவுரை.
இந்த இஸ்லாம் ஒரு சரியான சித்தாந்தத்தை தான் இதனை பின்பற்றக்கூடியவர்களுக்கு போதிக்கிறது. அதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். மனிதன் வணங்கி வழிபட வேண்டிய தெய்வம் என்று இருக்கிறது என்று சொன்னால் அது ஏக இறைவனான அல்லாஹுதான். அவனுக்கு இணை துணை யாரும் கிடையாது. அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் ஒருவன் தான். அவனை நீ நம்பி அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் வாழ்க்கையை தொடங்கு என்று அறிவுறுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 அடிப்படைகள் மீது நிறுவப்பட்டுள்ளது. ஒன்று, அய்யுபதல்லாஹ் வ யக்ஃபுர பிமா தூனா, அல்லாஹ் மட்டுமே வணங்கப்பட வேண்டும், அவன் அல்லாதவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றான், இஸ்லாம் 5 அடிப்படைகள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. முதலாவது அடிப்படையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லுகிறார்கள்? அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டும். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். வேறு ஹதீஸ்ல அப்படி வரும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வதுன்னு. இந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தேவையானதை தருகிறார்கள். இஸ்லாம் 5 அடிப்படைகள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டும், அவன் அல்லாதவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டும். அவன் அல்லாதவர்களை நீங்கள் வணங்கக்கூடாது. அப்படி யாரேனும் வணங்கி கொண்டிருந்தால் அதன் பின்னே நீங்கள் செல்லக்கூடாது. அதனை முற்றிலுமாக நீங்கள் நிராகரிக்க வேண்டும். வணங்கப்படுவதற்கு உரிய இறைவன் அல்லாஹுதான், அவன் அல்லாத யாருக்கும் அத்தகைய தகுதி கிடையாது என்று நம்புவது அது இஸ்லாத்துடைய அடிப்படையில் ஒன்று என்று சொல்கிறார்கள். அடுத்து என்ன? உங்களுக்கு தெரிந்ததுதான், தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை அப்படி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்லே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல ஒரு மனிதன் ஷிர்கான விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஷிர்க்குக்கு ஒப்பாகின்ற விஷயத்திலையும் ஒரு மனிதன் விலக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன? ஷிர்க்குக்கு ஒப்பான விஷயங்கள், சகுனம் பார்ப்பது, சில விஷயங்களை அபசகுனமாக கருதுவது, தாயத்து தகடு அணிவது, இது போன்ற ஷிர்க் மற்றும் ஷிர்க்குக்கு ஒப்பான விஷயங்களில் இருந்து முற்றாக விலகி இருக்க வேண்டும். ஷிர்க் செய்யக்கூடியவர்களை விட்டும் விலக வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்கின்ற விஷயம். இதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது அறிவுரையாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து 2வது அறிவுரையாக சொல்கிறார்கள், யா புனைய, என் அருமை மகனே, இன்னஹா இன் தக்கும் மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒரு பொருள் கடுகளவு இருந்து ஃபதகுன் ஃபீ சஹரத்தின், அது ஒரு பாறையிலேயோ, அவு ஃபி சமாவாத்தி, அல்லது வானங்களிலேயோ, அவு ஃபில் அருள், அல்லது பூமியிலேயோ இருக்குமானால், யதி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதனை கொண்டு வந்து விடுவான். இன்னல்லாஹ லதீஃபுன், இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர், அல்லாஹ் நுட்பமானவன், அவன் நன்கு அறிந்தவன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2வது அறிவுரையாக சொல்லுகிறார்கள். இந்த அறிவுரையில என்ன இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் எதுவுமே மறைந்தது கிடையாது. அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக் கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான். அதனை நீ மனதில் கொள் என்று சொல்றான். இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இதற்கு அரபியில முராக்கபா என்று சொல்வார்கள். முராக்கபா என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும். அந்த உணர்வை நாம் பெற்றுவிட்டால் எத்தனையோ தீமைகளிலிருந்து நாம் சட்டென்று விலகி விடுவோம், நன்மைகளை செய்வதற்கு நாம் முற்பட்டு விடுவோம். அதுதான் உண்மை. அதனால் தான் இந்த முராக்கபாவை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைக்கு உபதேசிக்கிறார்கள். அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான்,
இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. அல்லாஹ்வுக்காக இந்த பூமியிலோ வானத்திலோ எதுவும் மறைந்தது கிடையாது. சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்துல இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. எதுவும் மறைந்தது கிடையாது. நீங்க எங்க இருந்து கொண்டு தப்பு செய்து விடலாம் என்று நினைக்க கூடாது. இங்கதான் யாருமே இல்லையே, தனிமையில தானே நாம இருக்கிறோம். அல்லது நாம நம்முடைய ஊரை விட்டு வெகு தூரம் வந்து விட்டோமே, இங்கதான் நம்ம ஊர்க்காரங்க யாருமே இல்லையே என்று நினைத்து மனிதன் தீமையிலே ஈடுபட்டு விடக் கூடாது. அவன் எங்கே இருந்து கொண்டு என்ன செய்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரிய வரும். அதற்கான பலனை அவன் அனுபவிக்க வேண்டியது வரும். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. யாரேனும் ஒருவர் கடுகளவு அணு அளவு நன்மை செய்தால் அதனுடைய பலனை அவர் காண்பார். ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. கடுகளவு தீமை செய்தாலும் அதற்குரிய பலனை அவர் காண்பார். யாரும் தப்பித்து விட முடியாது. சூரத்துல் ஜல்சலாவிலே இதனை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப எப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை சொல்லுகிறார்கள் பாருங்கள். சின்ன குழந்தைகளுக்கு இப்படியெல்லாம் நாம் ஊட்ட வேண்டும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வையில் இருந்து யாரும் தப்ப முடியாது. நீ நல்லதை செய்ய வேண்டும், அல்லதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுபோல 3வது அறிவுரையாக தொழுகையை ஏவுகிறார்கள். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, அக்மி ஸலாம், நீ தொழுகையை நிலைநாட்டு. வஅமுர் பில் மஅரூஃப், இது அடுத்து. நன்மையை ஏவு, வன்ஹா அனில் முன்கர், தீமையை தடு. அதற்கடுத்து வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை நீ சகித்துக்கொள். இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், நிச்சயமாக இது நல்ல உறுதிமிக்க காரியங்களில் உள்ளது என்று அறிவுறுத்துகிறார்கள். 3வது அறிவுரையாக தொழுகையை அவர்கள் சொல்கிறார்கள். தொழுகை கலிமாவுக்கு பிறகு இஸ்லாத்துடைய அடிப்படை கடமைகளில் மிக முக்கியமான கடமையாகும். இந்த தொழுகையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அந்த ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாம் 5 அடிப்படைகள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. அதுல ஒண்ணு என்ன? தொழுகை. அப்போ தொழுகையை ஒருவன் சரிவர கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படை தகர்ந்து விடும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்து விட்டு நீ எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? நீ எப்படி மூமினாக இந்த உலகத்தில் வாழ முடியும்? அப்போ தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்று. குழந்தைகளை பொறுத்தவரையில குழந்தைகள் கெட்டு போவதும், அவர்கள் பெற்றோர்களை நிந்திப்பதும், படிப்பில் அவர்கள் பின்தங்குவதும், இவையெல்லாம் தொழுகையை பாழ்படுத்துவதுடன் தொடர்பு கொண்ட ஒரு விஷயமாகும். எந்த குழந்தை தொழுகையை பாழ்படுத்துகிறதோ அந்த குழந்தை இடத்துல இந்த தீமைகள் எல்லாம் நீங்க சர்வசாதாரணமாக பார்க்க முடியும். பெற்றோர்கள் இடத்துல நல்ல முறையில் நடக்க மாட்டாங்க. படிப்புல அவங்களுக்கு சரியா இல்ல படிப்பை கொடுக்க மாட்டான். அதே போல அவங்களுடைய குண ஒழுக்கம் எல்லாம் சரிவர இருக்காது. அவங்க கெட்டு போயிருப்பாங்க. இதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஆய்விலே இது தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, தொழுகைக்கு ஒரு நல்ல தாக்கமும் இருக்கிறது. இதுல பிள்ளைகள் சீர்திருத்தம் பெறுவதற்கு, படிப்பில் அவர்கள் உயர்நிலை அடைவதற்கு தொழுகை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். எந்த குழந்தை தொழுகையை சரிவர பேணி வருகிறதோ அந்த குழந்தைக்கு அல்லாஹ் படிப்பை கொடுப்பான். அந்த குழந்தையிடத்துல நல்ல பல பழக்க வழக்கங்கள், நல்ல ஒழுக்கங்கள் காணப்படும். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், திண்ணமாக தொழுகை மானக்கேடான மற்றும் தீமையான காரியங்களை விட்டும் தடுக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது உண்மைதானே?
தொழுகையை எந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தீமைகளிலிருந்து நாம் விலகி இருப்போம். தொழுகையை எந்த அளவுக்கு நாம் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோமோ, அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஷைத்தான் நம்மளிடத்திலே வந்து அவன் விளையாடி கொண்டிருப்பான், பாவங்கள் புரிந்து கொண்டிருப்போம். எனவே தொழுகையை அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். தொழுகை நாம் நற்பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய வழிமுறைகளில் 3வது வழிமுறையாக தொழுகை. இந்த தொழுகையை பற்றி நாம் நிறைய சொல்லலாம், ஆனால் நேரம் நமக்கு அதற்கு ஒத்துழைப்பு தராது. ஒரு தொழுகை மூமின் மற்றும் காஃபிரை விட்டும் அறிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுபோல தொழுகை அமல்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக உவப்பான அமலாக இருக்கிறது. அதுபோல தொழுகை இறை மார்க்கத்துடைய தூணாக இருக்கிறது. அதுபோல தொழுகை நாளை மறுமையிலே ஒரு அடியானிடம் விசாரிக்கப்படும் முதல் விசாரணையாக இருக்கிறது. முதல்ல அல்லாஹ் நம்மளை விசாரிக்கும் போது, கொண்டா உன் தொழுகை எடு அப்படியே முதல்ல தொழுகையை தான் கேட்பான். நிறைய ஆலிமா பிள்ளைங்க தொழ மாட்டேங்குது, ஆலிமா படிச்சிருக்குதோ ஆனா தொழுகை கிடையாது. பெற்றோர்கள் இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என் பிள்ளையை தொழ சொல்லுங்க அப்படின்னு. ஆலிமா பிள்ளைய தொழ சொல்லுமாறு நாங்க சொல்லணுமா? நிலைமை அப்படித்தான் இருக்குது. அப்போ அந்த தொழுகை நாளை மறுமையில அல்லாஹ் அடியானுடைய அமல்களை விசாரிக்கும் போது முதல்ல எதை அவன் விசாரிப்பான்? நீ எத்தனை பேரை கொன்ன, எத்தனை பேரை அடிச்ச, எத்தனை பேரை நீ வந்து திட்டுன, நீ என்னென்ன தப்பெல்லாம் செஞ்ச, இப்படியா அல்லாஹ் கேட்க போறான்? முதல்ல உன் தொழுகையை கொண்டா, தொழுகை நீ சரிவர தொழுது இருக்கிறாயா என்று அல்லாஹ் கேட்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சொல்லி இருக்கிறார்கள். அதனால தொழுகையை அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அடுத்து 4வதாக நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. நீ நன்மையை ஏவி தீமையை தடு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைக்கு சொல்கிறார்கள், வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி ஏனும் தெரிந்திருந்தால் அதனை பிறருக்கு எடுத்து வையுங்கள். நாம எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ விஷயங்களை நாம படிச்சிருக்கிறோம், மார்க்கத்தை பற்றி நாம தெரிஞ்சிருக்கிறோம். பிறருக்கு நாம் அதனை எடுத்து சொல்ல வேண்டும், எடுத்துரைக்க வேண்டும். அந்த கடமை மார்க்கத்தை அறிந்த, மார்க்க விஷயங்களை தெரிந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கிறார். ஆலிம்கள் மட்டும்தான் எடுத்து சொல்லணுமா? தொழுகை 5 வேளை கடமையான ஒன்று என்று நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, அதை நீங்க பிறருக்கு சொல்லக்கூடாதா? அது நாங்க வந்து தான் சொல்லணுமா? உங்களுக்கு தெரியாதா? வட்டி கூடாது என்பது உங்களுக்கு தெரியும், அதை நாங்க வந்து தான் சொல்லணுமா? ஏன் நீங்க சொல்லக்கூடாதா? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு செய்தி ஏனும் என்னை பற்றி நீங்கள் தெரிந்திருந்தால் அதனை பிறருக்கு எடுத்து வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தீமையை தடுப்பதை பற்றி அவர்கள் கூறும்போது, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, யாரேனும் உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் அதனை தன் கரத்தால் தடுத்து நிறுத்தட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானி, அதற்கு இயலவில்லை என்று சொன்னால் நாவால் தடுத்து நிறுத்தட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிகல்பி, அதற்கும் இயலவில்லை என்று சொன்னால் உள்ளத்தால் தடுத்து நிறுத்தட்டும். உள்ளத்தால் தடுப்பது என்று சொன்னால் மொத்தத்தில் அந்த தீமையை விட்டு நாம ஒதுங்கிறோம், மனதளவுல நாம வெறுத்து ஒதுங்கிறோம். அவர்களை விட்டும் அவர்களுடைய தீமையை விட்டும் வெறுத்து ஒதுங்குவதுதான் உள்ளத்தால தடுப்பது. நீங்க நமக்குன்னா நம்ம எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, அவங்க கேட்க மாட்டேங்கிறான், நாம என்ன செய்யறது என்று சொல்லி நீங்க அந்த பெண்களோடு நீங்களும் சேர்ந்து உறவாட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது மனதால வெறுப்பது கிடையாது, நீங்க மனசளவுல அவங்களோட சேர்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எனவே உங்களால இந்த நிலையை எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் மனதளவிலாவது நீங்கள் வெறுத்து ஒதுங்க வேண்டும். வதாலிக அவாஃபுல் ஈமான், அது ஈமானின் கடைநிலை, அது ஈமானின் பலவீனமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள்.
சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸை பார்க்கிறோம். ஐந்தாவதாக பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். மனிதன் எத்தனையோ இன்னல்களை சந்திக்கிறான், நோய் நொடிகளை சந்திக்கிறான், வாழ்க்கையில கஷ்டத்தை சந்திக்கிறான், துன்பத்தை சந்திக்கிறான், சோதனைகளை சந்திக்கிறான். இந்த நேரங்களில் எல்லாம் நீ பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீ உதவி தேடு என்று போதிக்கிறார்கள். வஸ்பிர் அலாமா அஸாபக். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உமக்கு ஏற்படுவதை நீ சகித்துக்கொள். இப்படி சகித்துக் கொள்வது இருக்கிறதே உறுதிமிக்க காரியங்களில் ஒன்று. அது மிக உறுதிமிக்க காரியம். சகித்துக் கொள்வது சாதாரண காரியம் கிடையாது. எல்லோராலையும் சகித்துக் கொள்ள முடியாது. சிலர் என்ன செய்யறாங்க, அதை மீறி விடுறாங்க, அல்லாஹ்வை நிந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு எனக்கு மட்டும்தான் தெரிந்ததா, என்னை மட்டும் சோதிக்கிறானே என்று சொல்லி அல்லாஹ்வை அவர்கள் குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு போதிக்கிறார்கள். அடுத்து என்ன, கடைசியான போதனை, நல்ல ஒழுக்கங்களை நீ கடைபிடிக்க வேண்டும், தீய ஒழுக்கங்களை நீ தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். குறிப்பிட்ட சில ஒழுக்கங்களை சொல்லி சொல்லுகிறார்கள். அது என்ன, ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? ஒழுக்கம் மிக முக்கியமான ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன மின் அக்மலில் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா வ அல்தஃபுஹும் பி அஹ்லி. உங்களில் மூமின்களில் பரிபூரணமான ஈமானை உடையவர்கள் யார் தெரியுமா? நற்குணம் உடையவர்கள் தான். தங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் மென்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஒருவனிடத்துல ஈமான் பரிபூரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய குண ஒழுக்கம் அழகாக இருக்க வேண்டும். அழகாக இல்லை என்று சொன்னால் அவனுடைய ஈமான் பரிபூரணமாக இல்லை என்று அர்த்தம். அதனால்தான் ஒழுக்கத்துக்கு முன்னுரிமை தந்து அவர்கள் போதிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களில் சிறந்தவர் யார்? ஈமான்ல பரிபூரணமானவர்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன மின் ஹியாரிக்கும் அஹஸனுக்கும் அஹ்லாகா. உங்களில் சிறந்தவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள் தான். ஒழுக்கமுடையவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் மற்றும் அபூதாவுதுல நாம பார்க்கிறோம். அதே போல இந்த குண ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு இழுத்து செல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார், நன்மைகளை செய்கிறார், தான தர்மங்களை செய்கிறார், ஆனாலும் தன்னுடைய அண்டை வீட்டுக்காருக்கு தன்னுடைய நாவால் தொல்லை தருகிறார். அண்டை வீட்டுக்காரன்னு வந்து அவருக்கு பிடிக்கவே செய்யாது, இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவார். இப்படி நடந்து கொள்கிறார். இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா கைர ஃபீஹா, அதுல எந்த நன்மையும் கிடையாது. ஹிய மின் அஹ்லின் நார், அவருடைய இந்த செயல்பாடு நரகத்துக்குரியவர்களில் ஒருவராக அது கொண்டு போய் சேர்த்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே இன்னொருவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னொருவர் இருக்கிறார், கடமையான தொழுகைகளை தொழுகிறார், அதாவது தான தர்மங்களை செய்கிறார், யாருக்கும் தொல்லை தராமல் இருக்கிறார், இவரை பற்றி என்ன சொல்றீங்க? அவர் சொர்க்கவாசி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ குண ஒழுக்கத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. முதலாம் அவரிடத்தில் குண ஒழுக்கம் இல்லை, மற்ற எல்லாம் இருக்கிறது, ஆனா நரகத்துக்கு போயிடுவார். இரண்டாம் அவரிடத்தில் எல்லாமும் இருக்கிறது, குணமொழுக்கமும் இருக்க வேண்டும், அவர் சொர்க்கவாசி என்று சொல்கிறார். எனவே
இந்த 6 அடிப்படையில் நாம் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே நாம் நற்பயிற்சி எடுத்து இந்த அடிப்படையிலே நம்மளுடைய வாழ்வை நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவியால் நாம் சொர்க்கத்துக்குரிய பாதையிலே நாம் அடி எடுத்து வைத்தவர்களாக ஆவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக இந்த தர்பியா என்றால் என்ன, அது குறித்து நம்மளுடைய மதரசாவில் குர்ஆன் படிக்கக்கூடிய சின்ன குழந்தைகளில் 3 உங்களுக்கு மத்தியிலே உரையாட இருக்கிறார்கள். பாருங்க. ஹைருன் ஃபாத்திமா, அக்ஸா அத்தீபா.